குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். அதிமுக எம்எல்ஏக்களின் ஆதரவு இல்லாமலேயே முதலமைச்சர் விஜயால் ஒரு நிரந்தர நிலையான அரசாங்கத்தையும் ஆட்சியையும் 5 ஆண்டுகளுக்கு தர முடியும் என்று சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். எல்லாத்தோட சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருந்தாங்க. அரசு அமைக்கிறதுக்கு அவர்களுக்கு அவர்களால் மட்டும்தான் முடிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டு மக்களும் அவர்கள் தலைமையில ஒரு ஆட்சி அமையணுன்றதான் வாக்களிச்சிருக்கிறார்கள். அவர்கள் மட்டும் தனியா ஆட்சி அமைக்க முடியாது. அதற்காக மற்ற கட்சிகளுடைய உதவியோடு தான் அந்த ஆட்சி அமைக்க வேண்டும். அந்த உதவியை நாடினார்கள். பல கட்சிகள் அந்த உதவியை தந்திருந்தார்கள், ஆதரவை தந்திருந்தார்கள். எதிர்பார்த்த மாதிரி தான் இன்னைக்கு சட்டப்பேரவையிலையும் ஓட்டெடுப்பு நடந்திருக்கு. ஒரு நிலையான ஆட்சியை தருவார்கள் என்று முழுமையாக நம்புகிறேன். தூய்மையான ஆட்சியை கொடுப்போம்னு சொல்லிதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அதே நேரத்துல அதிமுகவை சேர்ந்த ஒரு சார்பை மட்டும் என்டிஏவால வெற்றி பெற்றவங்க ஒரு சார்பை மட்டும் போய் சிஎம் சந்திச்சுட்டு வந்தது பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி நான் பார்த்து யாராவது ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது எனக்கு ஆதரவு அளிக்காதீங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்களா வாலண்டியரா தனக்கு ஆதரவு அளிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அதை அவர் ஏத்துக்கலாம். அரசாங்கத்துல அவங்களை சேர்த்திருக்குமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா எனக்கும் ஒரு கருத்து இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லாத வேலை தான். அவர்கள் இல்லாமே இவரால் ஒரு நிரந்தர ஒரு நிலையான அரசாங்கத்தை தர முடியும் என்றுதான் நான் நம்புகிறேன். மற்ற கட்சிகள் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி எந்த த்ரெட்டும் கிடையாது. எந்த விதமான முடிவுமே அப்படி நான் பார்க்கல. ஒண்ணு தெரிஞ்சுங்க, தமிழக வெற்றி கழகம் இல்லாம ஒரு அரசாங்கத்தை யாராவது அமைக்கணும்னு தமிழ்நாட்டுல இந்த சட்டப்பேரவையில நினைத்தாங்கன்னா அது நடக்காது. அந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை அமைச்சாலும் அது ஒரு ஸ்திரமில்லாத அரசாங்கமா தான் இருக்கும். அதனால தமிழக வெற்றி கழகத்தை ஒதுக்கி விட்டு திரு விஜய் அவர்களை ஒதுக்கி விட்டு வேற எந்த ஒரு ஃபார்மேஷனும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டப்பேரவையில வர முடியாது. அதனால அவருக்கு அந்த அச்சம் இருக்க தேவையே இல்லை.